வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சந்தோஷ் சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிவி கம்பெனி ஓனரு அப்படின்னு சொல்லி மனோஜை நம்ப வச்சுருக்குறாங்க. மனோஜ் மாதிரியே சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை நம்ப வச்சுருக்குறாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை பூரா கொண்டு மனோஜை பார்க்க வச்சு, நாங்கள்லாம் அவங்களுக்கு சப்டீலராக வரப்போகிறோம் அப்படி இப்படின்னு சீனை போட்டு அதுக்கு ஒரு சில நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஏமாத்துகிற டீம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற கணக்கை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்போ தான் யார் யாருன்னு லிஸ்ட் எடுக்கிறாங்க. புதுசாக யாரெல்லாம் இந்த ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்களோ அவங்கள இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சந்தோஷ் சார்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு ஆள் பாம்பேயில் பெரிய ஆளாக இருக்கிறாரு. அவர் டிவி கம்பெனி வச்சுருக்கிறாரு. அவரே போல் முகச்சாயல் வைக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சார்னு ஒரு ஆளை, நீங்கள் தான் சந்தோஷ் சார் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. அப்போ அவருக்கு யாரெல்லாம் சென்னையில் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்க்கையில், ஒரு காலகட்டத்தில் மொட்டை சந்தோஷ் கூட ரொம்பவே ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய முயற்சியால் பெரிய கம்பெனிக்கு அதிபராக இருக்கிறாரு. இப்போ அவர் அங்கே இருக்கிறதுனால இவங்க ஆன்லைன்லேயோ எதில் பார்த்தாலும் அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, ஓனருடைய முகச்சாயல் இது தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு விளம்பரம் எதுவும் பண்ணாமல், இப்படி யாரெல்லாம் ஆர்வக்கோளாறில் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஆட்டையை போட்டுருவோம் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். இந்த சிட்டிக்குள்ளேயே நிறைய பேரை ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் மனோஜும் ஒரு ஆள். இது தெரியாத மனோஜ் நம்மளுக்கு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டாங்க, ஜாலி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. பல மாதிரியான பணம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னும் கற்பனை கோட்டை கட்டிகிட்ருக்காரு. அவங்க கொடுக்குறது மாதிரி கொடுத்துட்டு பெரிய அமௌண்ட்டை ஆட்டையை போட்டதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உள்ள நிலை. இது தெரியாத மனோஜ் வீட்டில் சொல்கிறாரு, ஏம்மா இனிமேல் எனக்கு பிடிச்சமானதை தான் இந்த வீட்டில் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா, ஒரு நாளைக்கு நீ 10 லட்ச ரூபா வருமானம் கொண்டு வரும்போது நீ பிடிச்சதானே சமைச்சாகணும். மீனா இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இன்னுமே வீட்டில் காலையில் மதியம் நைட்டு என்ன சமைக்கணும்னு சொல்லி மனோஜ் எழுதி கொடுக்கானோ அதை தான் நீ சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அங்கேருந்து கைத்தட்டு, ராமமீனா இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஏன் உலகத்துலேயே இவர் தான் பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிறாங்க. டே நான் தானே கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படிங்கிற, நீ தானே கண்டிப்பாக ஆயிடுவ அப்படிங்கிறாங்க. டே ஒரு நாள் வருமானமே எனக்கு 10 லட்சம் அப்படின்னு சொன்னால், அடுத்தாப்புல எனக்கு வருமானம் கொடுத்தாருன்னா என்ன அவன் நினச்சிப்பார். இப்போ என்கிட்ட சப்டீலர் பூராமே நான் தான் இணைச்சி விட்ருக்கேன். இப்போ இணைச்சி விடும் போது அவங்க வாங்குகிற பொருளுக்கு எல்லாமே எனக்கு கமிஷன் 10 லட்ச ரூபா வந்துருக்குது. இன்னும் அடுத்தாப்புல வாங்குவாங்க 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ எனக்கு கொட்ட தான் போகுது அப்படிங்கிறாங்க. மண்டையில் ஏன்னா யாரும் கொட்டுவாங்க, அவனுக்கு பணம்லாம் கொட்டாது அப்படிங்கிறாங்க. டேய் நீ நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உங்கள் லெவல் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, அவன் நீ என்னமோ நினைக்கான், வேணாலும் பாரு நான் பெரிய ஆளாக வரப்போகிறேன் பாரு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏன்பா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு குமைச்சாப்பில் அவங்க வீட்டம்மா, அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறேன். என்ன நீ உழைச்சி எதையாவது பண்ணணும்னு நினைக்க மாட்டேற, யாரோ வாங்குறதுக்கு எனக்கு வரோம் அப்படின்னு நினைக்கிற. நீ சொல்லுதெல்லாம் பார்க்க நம்புது மாதிரி தெரியல. அது எப்படி அவங்கள நீ சப்டீலராக ஆக்கி விட்டோன்னா உனக்கு அவங்க வாங்கும் போது எப்படி உனக்கு வரும்? அதுபோக என்னன்னா, ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு டீலர் அப்படின்னா பெரிய குடோன் எடுப்பாங்க, ஒரு கம்பெனி பொருட்களை அதில் வாங்கி வச்சு அப்படியே சப்டீலருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ கம்பெனிலேருந்து சப்டீலர் டைரெக்டாக போய் எடுத்துக்கிறாங்க, அவங்க எடுக்கிறதுக்கு என்ன கமிஷன் அப்படிங்கிற, அது எந்த வகையில் கரெக்டாக இருக்குன்னு எனக்கே தெரியல. அப்போ ஏன் உன்னைய நியமிக்கணும், அவங்களே டைரெக்டாக அங்கே வாங்கிடலாமே அப்படிங்கிறாங்கப்பா. இந்த கம்பெனி எங்கே இருக்குது எது இருக்குது எல்லாமே நெட்டில் பார்த்தேன், அந்த கம்பெனி அங்கே தான் இருக்குது, ஓனர் யாருன்னு பார்த்தேன், அதே ஆள் தான். அப்படி இருக்கும்போது எப்படிப்பா எனக்கு தப்பாக இருக்கும்? கிட்டத்தட்ட கம்பெனி 12 வருஷமாக ரன் ஆகி போயிட்டு இருக்கு, இனி ஒரு மொத்த டீலராக எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, எப்பா நீ சொல்லும் போதாம்பா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு பெரிய டீலரும் தான் குடோன்னு வச்சு தாங்கிட்டிருந்து தான் எல்லா சப்டீலருக்கும் பொருள் கொடுப்பாங்க. டைரெக்டாக கம்பெனியில் போய் அவங்க பொருள் எடுக்க மாட்டாங்க. இது பொதுவாக தெரிஞ்சது, அது எல்லா தொழிலையுமே. ஆனால் இந்த மாங்காவுக்கு இது கூட தெரியாதப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மரியாதை பேசு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க அந்த ரோகிணி. ஆமாம்மா ரூல்ஸ் நிறைய தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுகிறாரு. எப்படியாவது உன்னை பற்றி உண்மைகளை போட்டு உடைச்சி உன் பிராடுத்தனத்தை நான் வெளியே கொண்டு வரானா கொண்டு வரலையான்னு பாரு, முக்கால்வாசியான தகவல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து மனசுக்கு நினைக்கிறாரு. ஏங்க மாமா சொல்கிறத பார்க்கும்போது அதுதான் உண்மை மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. நீலாம் சந்தேகப்படுத்த அளவுக்கு இருக்கோ? டேய் மனோஜ்,
அவங்கெல்லாம் உன் அளவுக்கு படிக்கலடா, உன் சிந்தனையும் அறிவும் அவங்களுக்குலாம் வருமா? நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறடா, ரோஹிணி சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணடா, பயங்கரமாக பண்ணடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அடுத்தாப்புல சார் எனக்கு ஒரு வேலை சொல்லுதான் இருக்காரு, இன்றைக்கி மதியத்துக்கு மேலே நான் கால் பண்ணுவார் அப்படின்ட்டு இருக்கும்போது உடனே கால் பண்ணுறாங்க. மனோஜ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் வீட்டில் இருக்கேன் சார், இனிமேல் தான் கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மனோஜ், உங்களுக்கு வந்துட்டு நான் சென்னைக்கு மட்டும் கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கே கொடுத்தேன். இப்போ டோட்டலாகவே இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கே கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே ரோஹின்ட்டு சொல்லுவாங்க. ரோஹினி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு சில நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் தனியாக இருக்கும்போது நான் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. ரோஹினி அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிச்சி தூக்குறாங்க. டே விட்றா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னைய இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானே டீலர்னு சொன்னார் அந்த சந்தோஷ் சார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேண்ணே அதை வேண்டான்ட்டாரா அப்படிங்கிறாங்க. வாயை மூடுறா, என்னை டோட்டலாகவே அறிவிச்சிட்டாங்கம்மா. டோட்டலாக அறிவிச்சு எனக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு நினச்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு இப்போவுமே 10 லட்ச ரூபா தந்திருக்காங்க. டோட்டல் இந்தியாங்கும் போது அவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இடம் காணுமா, அதை என்ன செய்கிறது ஒன்றும் புரியலை. ஏம்மா பேசாமல் இந்த வீடு அடிச்சுட்டு பெரிய வீடு கட்டிடுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. டேய், இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படாத. என்ன, உன்னைய பார்க்க வர்றதுக்கு ஆஃபீஸ் வேணும்னா உன் கடையை ஒரு ஆஃபீஸாக போட்டுக்கா, கடையை தொழிலை விடு அப்படிங்கிறாங்க. தொழிலாண்ட நான் ஏன்டா விடணும், பெரிய ஆஃபீஸ் ஒன்று கட்டணும். ஏம்மா மாடியில் இவங்கள ரூம் கட்ட வேண்டான்னு சொல்லுங்கள், நான் அதில் பெருசாக ஆஃபீஸ் கட்டிக்கிறேம்மா. அப்படியே சைட்லேயே என்னை பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. எனக்கும் ஒரு கத்தாக இருக்கும், ஒரு ஏசி போட்டு உட்காந்தா கத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. அண்ணாமலையும் சிரிக்கிறாரு. ஏன்பா சிரிக்கிறீங்க? முத்து தான் விவரம் இல்லாமல் சிரிக்கிறேன், நீங்களும் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய், நீ பேசுகிறது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கற்பனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி தெரியுது. நடைமுறை வாழ்க்கையில் யாருமே இதை செய்ய மாட்டாங்க. அதுதான் உள்ளது. உன்னை பற்றி அந்த சந்தோஷ் சாருக்கு எதுவுமே தெரியாது. யாரோ சொன்னாங்கன்னு உன்னை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டுக்கே நீ தான் டீலர் அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த தொழிலில் அனுபவமும் இல்லை. எப்படி அனுபவமும் இல்லை, இப்போ தான் பண்ணியிருக்க. அதுபோக பேக்ரவுண்டு எதுவும் இல்லை. ஒரு தொழிலில் கையில் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு வச்சு தான் டீலர்லேருந்து தான் சப் டீலருக்கு போவாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் நீ கம்பெனியில் போய் அவங்க டேரெக்டாக எடுத்துப்பாங்க, எனக்கு மட்டும் கமிஷன் வரும்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. யாரோ ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாரு. உனக்கு நடக்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதை யோசனை பண்ணி எதனாலும் செய்யி அப்படிங்கிறாங்க. எப்பா 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிருக்கோன்னா சும்மா லேசு இல்லைப்பா, எல்லாத்தையும் சிந்தனை பண்ண தான் செய்வேன். சந்தோஷ் சார் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு, என்னை நம்புறாருப்பா. முத்து உங்கள் மனசை ஏதோ வகையில் குழப்பி வச்சுருக்காம்பா, அதனால தான் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இனி யாரும் குழப்ப முடியாது. டேய் முத்து, என்னை அந்த ஸ்கூலில் கொண்டு விடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு இன்றைக்கி நம்ம கிறிஷை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிறிஷ் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏம்மா கிறிஷ் மாஸ்க்கு போட்டு போக சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னதுலேருந்து மாஸ்க்கு போட்டு தாண்டி போகிறான், கிளாஸில் கூட கலத்துறது இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா, யார்ட்டையும் பேச்சு கொடுக்காம. அது போய் எங்கள் மாமா அதே ஸ்கூலில் தான் வேலை பார்க்காரு, தாத்தான்னு போய் இவன் பேசிடாம அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டேன்டி, முன்னாடியே சொல்லிட்டேன், நீ ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாத சின்ன பையனை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே அண்ணாமலை கொண்டு இறக்கி விடுறாங்க. அப்போ கரெக்டாக கிறிஷ் பஸ்ஸில் இறங்கி போகிறாரு. அவர் மட்டும்தான் மாஸ்க் போட்டிருக்காரு அந்த கூட்டத்தில். அந்த அந்த பஸ் டிரைவருக்கு முத்து நல்லா தெரிஞ்சு. முத்தண்ணே அப்படிங்கிறாரு. என்ன மணி, நீ தான் ஓட்டுதியா அந்த பஸ்ஸை அப்படிங்கிறான். ஆமாண்ணே, சொந்த கார் வச்சுருந்தேன், சொந்த காரு ஒரு கதையில் போயிருச்சு. என்ன அந்த மழை வந்துச்சுல, அதில் அப்படியே தண்ணிக்குள்ளே முங்கிருச்சு. இப்போ இந்த காரை தான், இந்த பஸ்ஸை தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன் ஸ்கூலுக்கு ஒரு 4 நாளாக. முன்னாடி வேறு ஒரு நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ தான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அண்ணே, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய டிரைவர்ண்ணே, நீங்கள் தான் எனக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இதில் சொல்லி கொடுத்தீங்க. இப்போ எப்படிண்ணே, சொந்த காரா எப்படிண்ணே? அப்படி 2 கார் ஓடுது எனக்கு அப்படிங்கிறேன். சூப்பர்ண்ணே, உங்கள் வீட்டு அம்மா மாதிரி ஒரு சூப்பர் ஆள் கிடச்சா நம்மளுக்கும் முன்னேறி வரலாம். என் வீட்டுக்காரி 1ஆம் நம்பர் செலவாளியாக இருக்கா, நான் தான் கொண்டு உழைச்சி கொடுக்க வேண்டியது. நல்லா படிச்சிருக்கா, ஏதாவது ஒரு வேலையை பாரு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னா, இனி வீட்டில் வச்சு கண்களாமல் தானே காப்பாற்றுன்னு சொல்லி தானே கல்யாணம் முடிச்சாரு, இப்போ எதுக்கு நீ வேலையை போய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவள் போக மாட்டாக்கா. இப்போ நான் கிடந்து சங்கடப்பட்டு கிடக்கணே அப்படிங்கிறாங்க. டேய், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஃபோன் அடிக்கிறாரு. டேய் முத்து, இன்னும் கிளம்பலையா? ஸ்கூல் முன்னாடி தான் நிற்கியா அப்படிங்கிறான். ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ டைலாக் பேசிகிட்டு இருக்கே, இது யார் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டுப்பா அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அப்பாவை பார்த்துக்கடா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் போகிறாரு.
என்னப்பா அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் சேர்மனுக்கு பிறந்தநாளா ஸ்வீட் கொடுத்தாங்க. அப்போ தான் ஸ்வீட் சாப்பிட மாட்டோம்ல, வீட்டில் கொண்டு போய் நீ இன்னும் சாப்பிடுங்க, இல்லை யாருக்கும் கொடு நம்ம வீட்டில் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஈவினிங் உன்னை கூப்பிடணுமாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு எப்போ வேலை முடியும்னு எனக்கே தெரியாது, நான் கணக்கு வழக்கு பார்க்குறேன். சீக்கிரம் பார்த்துட்டோம்னா சீக்கிரம் அப்பா கிளம்பிடுவேன். நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக போக வேண்டியிருக்கும். அதனால் நீ வந்து என்ன செய்ய வேண்டாம், எனக்காக வந்து வெயிட் பண்ண வேண்டாம். உனக்கு வழக்கம் போல் வேலை இருக்கணும், அந்த வேலையை பாரு. அப்பாவுக்காக நீ என்ன செய்ய வேண்டாம், புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனசில். ஆனால் அவருக்கு வந்து அப்பாவை கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்காரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ ரோஹிணி கால் பண்ணுறாங்க. என்னம்மா கிறிஸ்கா ஸ்கூல் போயிட்டான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இன்றைக்கி நான் வந்து பார்லர் போகல, சாயந்தரம் நான் வந்து பஸ்ஸில் கூப்பிடாமல் நான் வந்து வித்யா பைக்கில் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து அண்ணாமலை கூப்பிட்றதுக்கு அதே ஸ்கூலுக்கு போகிறாரு. ரோகிணி கிறிஷை கூப்பிட்றதுக்கு மாஸ்க்கு போட்டு போகிறாங்க. இப்போ மாஸ்க்கு போட்டு ஸ்கூலுக்கு போகையில் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் தான் கிறிஷோட அம்மா, கிறிஷ் சொன்னால் கேளுங்க அப்படிங்கிறாங்க. கிளாஸ் மிஸ்கிட்ட அம்மா எங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இவன் ஸ்கூல் பஸ்ஸில் தானே போவான் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பைக்கில் வந்துட்டு இன்றைக்கி நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறேன். சரி மேடம்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அப்போது ஒரு பைக்கில் ஒரு ஆள் போகுது. அதில் கிறிஷ் வந்து மாஸ்க் போட்டிருக்கனால முத்துக்கு தெரியலை, ரோகிணியுமே தெரியல. ஆனால் அந்த பைக் நம்பர் கரெக்டாக தெரியுது, இது வித்யா பைக்கு. வித்யா பைக்கை யார் ஓட்டு போகிறா, ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு லேடி ஓட்டு போகிறாங்க. வித்யாவுக்கு இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஒரு வேளை வித்யாவுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அவன் வித்யா பைக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலையை பார்க்க போகிறாங்க. டே முத்து என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வேலை முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். டே முத்து எனக்காகவே நீ காலையில் மழை இங்கே வந்து நின்றேன்னா எப்படிடா வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறாப்பா. நான் வேலை பார்க்குறது குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறது தானப்பா, இன்னும் சந்தோஷம் வந்தாலும் நல்லாயிருக்கும். நான் தான் சொல்கிறேனப்பா, உனக்கு வேலை பிடிக்கலன்னா நின்றுப்பான்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. டே எனக்கு இன்னும் தெம்பு இருக்குது, நான் வேலை பார்த்தோம்னா ஆத்திர வசதிக்கு உனக்கு உதவி பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். நான் உனக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி தான் இங்கே வேலைக்கு வந்தேன். உனக்கு ஒவ்வொருத்தரம் பண்ணது மாதிரி அப்பா இருந்தோம்மா அப்படின்னா நான் வீட்டிலே இருந்துருவேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீ சந்தோஷமாக இருக்கணும், எதனாலும் செய்ப்பா, உனக்கு முடிஞ்சாச்சு இல்லை விடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வரேன், அதுவும் கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு அப்படி ஒன்றுலாம் தெரிலப்பா, நீ இவ்வளோ தூரத்துலேருந்து பஸ்ஸில் வீட்டுக்கு வரணும் இல்லை ஆட்டோவில் வரணும்ப்பா, அதுதான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு விடுறாங்க. என்னங்க இந்த முத்து கூட சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. ஆமாம் முத்து கூட தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க, முத்து கூட காரில் அலையுதீங்க அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கு தான் போனேன், என் பையன் முத்து வந்து என்னை கூப்பிட்டு வரான், என்ன மனோஜும் அந்த வழியாக தான் வரான், என்னைய கூப்பிட்டா வரான் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் ஒரு பிஸ்னஸ் மேன், அவனுக்கு 1000 ஒரி இருக்கும், 1000 சிந்தனை இருக்கும். ஆனால் முத்துக்கு அப்படி கிடையாது, ஆஃபர் கிடையாது. உங்களை கூப்பிட்டு வந்தாலாவது எனக்கும் பணம் கொடுப்பீங்க, அந்த ஆஃபருக்குள்ளே பணத்தை உங்கள்கிட்ட ஆட்டையை போட்டுக்கலாம்னு நினைப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படியான புத்தி முத்துக்கு என்றைக்குமே கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் ஆச்சு. நானும் பென்ஷன் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் மருத்துவ செலவுலேருந்து என்ன வீட்டு செலவுலேருந்து எல்லாமே என் சார்பில் முத்து தான் பார்த்துக்கிறான். உனக்கும் மருத்துவ செலவுலேருந்து எல்லாமே அவன் தான் பார்க்குறான். ஆனாலும் நீ மனோஜை தூக்கி தான் பிடிக்கிற, இந்த முத்தை கீழே தாழ்த்துறது தான் செய்கிறேன். என்ன தோணு சொல்லனே தெரில அப்படிங்கிறாங்கப்பா. அம்மா இன்றைக்கி நேற்று என்ன பேசுகிறாங்க, நான் அதை பற்றிலாம் கவலைப்படலைப்பா. என்னையோ மீனாவையோ அம்மா பேசுகிறான்னா அவங்களுக்கும் தூக்கம் வராது பாவம், என்ன செய்கிறது, அப்படி ஒரு வியாதி அவங்களுக்கு அப்படி. எனக்கு என்னடா வியாதி அப்படிங்கிறாங்க. விஜயா உனக்கு அந்த வியாதி தான், சரி பேப்பரில் ஏதோ நியூஸ் வந்துருக்குன்னு சொன்னி என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ மனோஜுக்கு வந்து மொத்த டீலர் கொடுத்தாங்கள்ல, அதை வந்து விளம்பரமாக மனோஜ் போட்டிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. கம்பெனிலேருந்து இவருக்கு தான் வந்து டீலர்னால் அவங்க அறிவிப்பாங்க, ஒருத்தர் ஆளை அறிவிப்பாங்க, இவன் அறிவிக்கான் அப்படிங்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த விளம்பரம் வந்து அந்த கம்பெனிக்காரங்களுக்கு தெரியல, ஏன்னா இது லோக்கல் பேப்பரில் போட்டிருக்குறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவர் சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு மனோஜுக்கு. என்ன மனோஜ் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் பண்ணல, நீங்கள் கூப்பிட்டுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சார் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா வெளியில் அப்படி போகுது அப்படின்னு கேட்டுட்டு, உங்களை தான் வந்து டோட்டல் இந்தியாவுக்கே வந்து டீலராக போடணும்னு சொல்லியிருக்கோம்ல, உங்களுக்குன்னு ஒரு டெபாசிட் அமௌண்ட் உண்டு அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, டெபாசிட் அமௌண்ட் அது எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் சப் டீலர் வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு இது பண்ணி விட்டீங்க, மாதம் உங்களுக்கு 10 லட்ச ரூபா லாபம் நான் கொடுக்குறேன், சரியா? டோட்டல் இந்தியானா எத்தனை மாநிலம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ வருமானம் வரும். அதுபோக அவங்க என்னென்ன பொருள் வாங்குறாங்க அப்போ உங்களுக்கு கமிஷன் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கே உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம்
2 கோடி ரூபாயிலேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ஆடி போயிடுறாங்க. என்ன சார் அவ்வளோ வருமானம் வருமா அப்படிங்கிறாங்க. அசால்ட்டாக வரும் மனோஜ், அசால்ட்டாக வரும், இது பெரிய கம்பெனி அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம வேறு நெட்டில் பார்த்தோம்ல, நான் கம்பெனிக்கு ஒரு நாள் நேரில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் எப்படியாவது மனோஜ்கிட்ட ஆசையை காட்டி சீக்கிரம் பணத்தை அட்டையை போட்டு நம்ம செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இது பண்ணாலும் நம்ம முகத்து வருஷத்தில் இருக்க பெரிய ஆள் தான் அந்த கம்பெனிக்காரர், அவர்கிட்டையும் ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காரு இந்த ஃப்ராடு சந்தோஷ் சார், எம்டி அந்த டிவி கம்பெனி ஓனர்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறவர். இந்த வாரமும் வந்து மொட்டை சந்தோஷத்துக்கும் தெரியல, அவர் நம்ம ஃப்ரெண்டு பழைய ஆள், அவரே தான் வந்து நம்மகிட்ட பேசுகிற வைக்கிற டீல் போடுதான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கையில் ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறாங்க. சார் 50 லட்சமா அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் 50 லட்சமாங்கிங்க, உங்களுக்கு லாபம் மட்டுமே இப்போ 10 லட்ச ரூபா தந்திருக்கேன், இது போக இன்னும் ஒரு 40 லட்ச ரூபா நீங்கள் பிரட்டி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், டெபாசிட் அமௌண்ட்டே கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு மாத கணக்கிலே வந்து கோடி கணக்கில் பணம் உங்களுக்கு குமிய போகுது. அப்புறம் வந்து நீங்கள் எத்தனை கோடினாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஃபைனான்ஸ் கூட பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமான்னு சொன்னோன்னா மனோஜுக்கு பயங்கர ஆசை. ரோகிணி கால் பண்ணி சொல்லுவாங்க, ரோகிணி சந்தோஷ் சார் தான் கால் பண்ணார், ஒரு மாதத்துக்கே நம்மளுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கோடிக்கணக்கில் கிடைக்குமா, நான் இது வாரேன் அப்படின்னு சொல்லி பாலில் இருந்து இங்கே வந்துடுறாங்க. அவங்களும் பயங்கர ஆசைப்பிடிச்சால் தான், மனோஜும் பயங்கர ஆசைப்பிடிச்சால் தான். வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கடைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மனோஜ் இவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி இப்படி தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சந்தோஷம்தான், வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாங்க. ஆண்டி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்னம்மா சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து இப்போ 10 லட்ச ரூபா சம்பாரிச்சதை பெருசாக இந்த வீட்டில் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி நினைக்காங்களா ஆண்டி, மனோஜ் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது உறுதியாயிருச்சு, சந்தோஷ் சார் வந்து பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணி இந்தியா முழுமைக்கு நீங்கள் தான் டீலரு, அதனால் உங்களுக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதத்துலேயே கோடிக்கணக்கில் பணம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, எப்பா இது எல்லாமே சினிமாவை பார்க்குற மாதிரி இருக்கலாப்பா, ஒரே பாட்டில் சினிமாவில் முன்னேறிடுவாங்க, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும், ஆனால் இதை பார்க்க சினிமா மாதிரியும் கற்பனை கதை மாதிரி தானப்பா தெரியுது அப்படிங்கிறாங்க. டேய் முத்து எனக்கும் அப்படி தான் தெரியுது. டேய் மனோஜ், ஆதாயம் இல்லாமல் யாருமே ஆற்றுல இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த சந்தோஷ் சாருக்கு உனக்கு பெரிய லெவலில் தெரியாது, மொட்டை சந்தோஷ் சொன்னாருன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்துருக்கிறத வச்சுருக்காரு, டீலர் தந்திருக்காரு நீ சொல்கிற. இதில் டோட்டலாக பண்ணையில் வந்து குடோனோ எதுவும் இல்லாமல் பண்ண மாட்டாங்கடா, அதை நான் அப்பவும் சொல்லிட்டேன் இப்பவும் சொல்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்கோ. ஏதோ டெபாசிட் அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கடங்காவல் வாங்கிட்டு கொடுத்துடாத, அவங்க வந்து சரியான டீம் தானா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுப்பார் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன், அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நான் சப்டீலர் சேர்த்து விட்ருக்கேன், அவங்களுக்கும் பொருள் போகுது, அவங்க பொருள் வேணுங்கிறது தான் எனக்கு கமிஷன் வந்திருக்கு, ஆனால் அவங்க எப்படிப்பா ஆதாயம் இல்லாமல் எப்படி செய்வான்னு சொல்கிறீங்க, முதல்ல 10 லட்சம் எனக்கு எப்படி தருவாங்க, நான் 1 ரூபா காசு கூட போடலை, வைக்கலை, நாணயாக்கும் பூனையாக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே மோசடி சந்தேஷ் குரூப்பு மாதிரி செயல்படுத ஆட்கள் ஆசையை காட்டி மோசம் பண்ணணுங்க தான் அது உட்காந்துக்கிட்டு இருக்குவேன். 10 லட்ச ரூபாயை போட்டிருக்கோம், இந்த 10 லட்ச ரூபா வச்சு 50 லட்ச ரூபாயை நம்ம வசூல் பண்ணணும், அதுக்கு மேலே இந்த மனோஜ் என்னம்மா ஆகிட்டு போகிறான் அப்படிங்கிற கணக்கு. மனோஜ் மாதிரி தான் நிறைய பேரை செட் பண்ணி வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு இதே மாதிரி ஆட்டையை போடுறதுக்கு இதை வச்சுருக்காங்க. அதுபோக ஆர்வ கோளாறில் இருக்கிறவங்கள தான் இதை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க, யார் யார்கிட்ட நம்ம என்ன செய்யணும் ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜும் அதில் இருக்கிற ஆள். மனோஜ் நம்ம பார்த்துக்கலாம், இது நம்ம வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, இந்த முத்துக்கு மீனாவுக்கும் நீங்கள் முன்னேறிட்டு வர்றது ரொம்ப பொறாமையாக தான் இருக்கும், உங்களுக்குலாம் நிறைய கன்சிஸ்டி பட்டிருக்கும், இரு நான் ஆர்த்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி எடுக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப தோரணையாக வீட்டுக்கு நம்ம பெட்ரூம் போகிறாங்க. அங்கே போய் பின்னாடி விஜயா சொல்கிறாங்க, டேய் எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லாத, உங்கள் அப்பா முத்து மீனாவும் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார், ஆனால் அந்த கழுதியில் ஒரு நாளும் முன்னேறாது, நீங்கள் தான் முன்னேறி பெரிய ஆளாக வருவீங்க 2 பேரும் அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அது நம்ம உண்மைதாம்மா, எது பண்ணாலும் அப்பா முத்துக்கு மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நானும் அவர் பயந்தானே, எனக்கு ஒரு வாரத்தை கூட சப்போர்ட் பண்ண மாட்டுறாரு, கேட்டால் நீதி நேர்மைங்கிறாரு. அவர் நீதி நேர்மையை வச்சு அரைக்குள்ள அரிசி வாங்க முடியுமாம்மா, வாங்க முடியாதுல்ல, ஆனால் நம்ம அவன் பையன் அப்படி கிடையாதுங்க, பாருமா அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் கிடக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் இதில் 10 லட்சம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை, 50 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதான் தெரிலம்மா, ரோகிணி அப்பாட்ட தான் ஏதாவது ஒரு வகையில் டீல் போட்டு 50 லட்ச ரூபா வாங்கலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு தலை சுற்றுது. ஆஹா, ஆட்டைக்கு அடித்து மாட்டைக்கு அடித்து கடைசியில் மனோஜ் நம்மக்கிட்ட வந்து நிற்கானே அப்படின்னு நினைக்காங்க. என்ன ரோகிணி
உங்கள் மாமாட்ட வாங்கி கொடுமா, உங்கள் அப்பா தான் உள்ளே இருக்கார், அவர் இன்னும் வெளியே வரலை, ஆனால் உங்கள் மாமாக்கிட்டேயும் கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அதுக்கும் நீங்கள் தான்மா வாரிசுன்னு சொன்னேன், அப்போ அவர் வேறு யாருக்கு கொண்டு கொடுக்க போகிறாங்க சொல்லு ரோகிணி? வேறு யாருக்கும் அவர் கொண்டு கொடுக்க போகிறதில்ல. ஒன்று செய்யுமா, அவரோட ஃபோன் நம்பர் வேணால் என்கிட்ட கொடுமா. என்கிட்ட அவர் வர நேரம் நல்லா பேசுவார், ஆன்ட்டி ஆன்ட்டின்னு. அது போக என் மேலே கடுமையான மரியாதை வச்சுருக்காரு உங்கள் மாமா. அவருக்கு மட்டும் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க, பணம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை, பணம் வராது, 1 கிலோ கறி வேணால் அவன் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரோகிணி நினைக்காங்க. சரி ஆண்டி, அவர் ஒரு நம்பர் இருந்துச்சு, அது இப்போ போக மாட்டேங்குது, புது நம்பர் ஒன்று மாற்றிருக்காரு, அதை தந்திருக்காரு, அதை நான் என்னென்னு கால் பண்ணி பேசிவிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல அதை செய்யுமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், முதல் முயற்சியாக ரோகிணியோட மாமாட்ட எப்படியாவது பணத்தை வாங்கப்பார். அப்படி பணத்தை வாங்கினா தான் நீ மிகப்பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி, எப்படியாவது உங்கள் மாமாட்ட பேசு அப்படின்னு பேசுகிற மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு நேராக வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யா, என்ன நடந்தாலும் புளியை கரைக்கிற மாதிரி இனி தான் கரைக்காங்களே தவிர்த்து இந்த வீட்டில் வேறு ஒன்றும் நடக்க மாட்டுக்கு. மனோஜ் ஒவ்வொரு நிலைக்கும் உயர எனக்கு ஏதாவது ஒரு வரி வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுடி, உன் லட்சணத்தை அப்படியே போட்டு உடச்சின்னா உன்னால் இவ்வளோ தான் ஏழும், சக்தி மீறி பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீ பெரிய கோடீஸ்வரி, எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், பல நாட்டில் தொழில் நடக்கு, அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு என்னத்தெல்லாமோ சொல்லி வச்சுருக்க. அது போக எங்கள் மாமாவும் பெரிய கோடீஸ்வரர், அவருக்கும் பெரிய தொழில் நடக்கு, அவருக்கும் வாரிசு இல்லை, அதுக்கும் நான் தான் வாரிசு, அவர் சொத்து போகிற எனக்கு தான் வரப்போகணும்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்படி சொல்லி வச்சுருக்கும் போது உங்கள் அத்தையும் உன் வீட்டுக்காரரும் ரொம்ப ஆசை பிடிச்சவங்க, கேட்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவரை டோட்டல் டீலராக அந்த சந்தோஷ் சார் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்ன மரம் எதுவும் கலந்து போச்சா? மனோஜை பற்றி விசாரிக்காமல் ஒரு பாட்டில் டோட்டலாக கொடுக்குங்காரு அப்படிங்கிறாங்க. சும்மரி, மனோஜோட அறிவுக்கும் திறமைக்கும் இப்போ தாண்டி பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுது. அதுபோக படித்தவரை ரொம்ப விரும்புகிறாரு. என் வீட்டுக்கார் ரொம்ப திறமைசாலி, உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பயங்கரமான திறமைசாலி தான், நான் கூட அவர் கடைக்கு போகிறேன், கல்யாணம் உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. வேலை செஞ்சால் அசதி இருக்குண்டே, அசதி இருந்தோன்னே என் வீட்டுக்கார் தூங்கிட்டுப்பார், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, உன் வீட்டுக்காரர் இப்போ 50 லட்ச ரூபா பரட்டுங்காரன், என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. 50 லட்ச ரூபா பரட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்லேயே இருக்குது, இன்னும் 40 லட்ச ரூபா தான் பரட்டணும். 40 லட்சம் தான் அப்படிங்கிற, 40 லட்சம் எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா அப்படிங்கிறாங்க வித்யா ரோகிணிகிட்ட. எப்படியாவது பரட்டி தாண்டி ஆகணும், ஏதோ ஒரு வழியில் பண்ணணும், ஆனால் கண்டிப்பாக கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வரும், என்னத்தையாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வாள் சிட்டிகிட்ட பணம் கேட்டுப்பார் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன ஏன் ஆளா அப்படிங்கிறாங்க. பிறகு ஏன் ஆளா, நீ தானே அவனுக்கு அந்த ஹெல்ப் பண்ணு இந்த ஹெல்ப் பண்ணுன்னு அவன்கிட்ட சொல்கிறேன், அவனும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான், கடைசியில் அதனால் சிங்கி சீரழிஞ்சு கிடக்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு வழி சொல்லிடி அப்படிங்கிறாங்க. நான் என்ன வழி சொல்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றை தவிர வேறு யார்கிட்டையும் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, ஒரு 4 லட்சம் வேணும் அப்படின்னா நான் யார்கிட்டையாவது என் சக்தியை மீறி வாங்கலாம். நீ 40 லட்சம் இன்னும் வேணும்னா நான் யார்கிட்ட போய் போகிறது சொல்லு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாங்க, எங்கள் அங்கிளுக்கு ஃபோன் அடித்து பார்த்தேன், ஃபோனே எடுக்கலை, இந்த நம்பருக்கு தான் ஆண்டி எங்கள் மாமா நம்பரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை கொண்டு கொடுக்காங்க விஜயாட்ட. அந்த நம்பர் யார் நம்பர்னால் வித்யாவோட பழைய நம்பரு. அந்த நம்பர் ஆன்லேயே இல்லை, எப்போ வேணாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் அடிச்சு பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எங்கள் அங்கிள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஃப்ளைட்டில் போய்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு அடுத்த ப்ராடை அள்ளி தட்டுனோடனே, அப்படியாம்மா ஃப்ளைட்டில் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, ஃப்ளைட்லேயே சுவிட்ச் ஆஃப்னு வைக்க சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு அளந்து விடுதாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, நான் பகலில் அப்போ ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, அவர் பறந்துக்கிட்டே தான் இருப்பார், எப்போமாவது நீங்கள் கூப்பிடும் போது அவர் நின்றாருன்னா நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க. ரோகிணி, அப்போ உங்கள் மாமாவை கான்டாக்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. மனோஜ், நம்ம வேறு வழி தான் ரெடி பண்ணணும், எங்கள் அங்கிளுக்கு இப்படி இருக்குது ஃபோனு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சீனா போடுறாங்க. சரி ரோகிணி, காலையில் ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே இருந்துச்சுன்னா மனோஜுக்கு ஒரே மனக்கவலையாயிருது. கோடிக்கணக்கான பணம் நம்மளுக்கு வரும்னு சொல்கிறாங்க மாதத்துலேயே, நாளிலே. இப்போ என்னன்னா நம்மகிட்ட ஒரு 40 லட்சம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட போய் சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் பென்ஷன் வாங்குத, எனக்கும் இப்போ சொந்த கடை இருக்குது, இப்போ நான் பேங்க்கில் லோன் போட்டால் நீங்கள் சூரிட்டி போடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, எப்பா இவன் சொல்லுதான்னு சொல்லி நீ ஜாமீன்தார் போட்டேன்னு வச்சுக்கப்பா, கடையில் நீந்தாமா மாட்டுவேன் அப்படிங்கிறாங்க. கேட்டா மனோஜுங்க பாரு, நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா நான் மாட்டிப்பேன், எனக்கு பென்ஷன் வராது, ஒன்றும் வராது, அதனால் லாய்க்கப்படாது, விட்டுரு அப்படிங்கிறாங்க.
அப்படி சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, அப்பா செய்தார் அப்படின்னு சொன்னாலும் நீ விடமாட்டா போலையா அப்படிங்கிறாங்க. பாரு, அப்பா கிட்டத்தட்ட உனக்கு எல்லாமே செஞ்சிட்டாரு, 27 லட்ச ரூபாயை மொத்தமாக தந்துட்டார், அதோட சீன் முடிஞ்சது. இனிமேல் மட்டும் அப்பாவை ஆட்டையை போடணும்னு நினைக்காத, அப்படி ஆட்டையை போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா முதுகுலி பிஞ்சு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நம்ம வெளியில் ஏற்பாடு பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் புறப்பட்டு கடைக்கு போகிறாங்க. ரோஹிணி ஏதாவது ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. நான் பேசி பார்க்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நினைக்காங்க. ரோஹிணி பார்லர்லாம் திறந்து வச்சுட்டு நேராக பார்லர் ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ரோஹிணி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மேடம், என் வீட்டுக்காருக்கு தமிழ்நாடு பூரா ஒரு டீலர் வந்திருக்குன்னு சொன்னோம்ல மேடம் அப்படிங்க. ஆமாம்மா கேள்விப்பட்டேன், நீ சொன்னால அப்படிங்கிறாங்க. இப்போ டோட்டல் இந்தியாவுக்கே அந்த டீலர்ஷிப் கொடுக்குங்கிறாங்க அந்த டிவி கம்பெனியில். சூப்பர்மா, அப்படி பண்ணிங்கன்னா பயங்கரமாக நாளாக வந்துடுவீங்களே. ஓ, அந்த மாதிரி தரதுனால வேலை வேண்டான்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் அதுக்கு வரல அப்படிங்கிறாங்க. தர வேணுமா அப்படிங்கிறாங்க. மேடம், ஒரு 50 லட்ச ரூபா எங்களை டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க, சப் டீலர் சேர்த்து விட்றதுக்கு எங்களுக்கு 10 லட்ச ரூபா தந்தாங்க, அது இருக்குது அக்கௌண்ட்டில். இன்னொரு 40 லட்ச ரூபா தேவைப்படுது மேடம், ஒரு 40 லட்ச ரூபா தந்து உதவுங்க, உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்களையே மாதிரி தெரிஞ்சவங்களெலாம் நம்பி நான் பார்லரை விட்டுட்டேன், யாரும் பெரிய அளவில் வருமானம் தரலை, என்கிட்ட வர்ற பணத்தை என் பிள்ளைகள் படிப்பு வீட்டு செலவு அப்படின்னே போயிட்டு இருக்கு. நீ கேட்குற பணம் என்கிட்ட இல்லை ரோகிணி, அப்படி பணம் கிடச்சா நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சரி மேடம்ன்ட்டு வந்துடுறாங்க. அங்கே பார்லர் ஓனர் நினைக்காங்க, உன்கிட்ட நான் 40 லட்ச ரூபா தந்துட்டு என்றைக்கு வாங்குறது, அதெல்லாம் உன்கிட்ட தரலை. அதுபோக உன் புருஷனை விசாரிக்கையில் அவர் நீ பணம் கொடுத்து தான் அவர் கடையை வச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்னன்னா ரோஹிணி மனோஜுக்கு இல்லை கோடிக்கணக்கான பணம் வரும்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. நம்ம கொடுத்துட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க ரோகிணியை நகர்த்தி விட்டுறாங்க. ரோகிணி அங்கங்கே அலைஞ்சு பார்க்காங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ கடைசி கட்டத்தில் சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, உனக்காக தினேஷை கேரளாவில் கூப்பிட்டு நான் வைத்தியசாலையில் உட்காந்துருக்கேன், இப்படி இருக்கையில் நீ என்கிட்ட பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, என் வீட்டுக்காருக்கு ஒரு டீலர் வந்துருக்கு, உனக்கே தெரியும், அது தமிழ்நாடு முழுமைக்கும் அவர் தான் மொத்த டீலர். இப்போ இந்தியா முழுமைக்கும் ஒரு டீலரு அவரை தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு கோடிக்கணக்கான வருமானம் ஒரே நாளில் வரும். எங்களுக்கு இப்போ டெபாசிட் அமௌண்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு 40 லட்ச ரூபா தேவைப்படுது. நீ 40 லட்ச ரூபா தந்தன்னா எவ்வளோ வட்டினாலும் தர தயாராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிங்க பாரு, 4 லட்சம் இல்லை 14 லட்சம்னா நான் ஓகேன்றுவேன், 40 லட்சம்னா என்கிட்ட இப்போ இல்லை. அதுபோக அவ்வளோ பணம் இருந்தால் தான் நானே தினேஷுக்கு பணத்தை கட்டிடுவேனே, நான் எதுக்கு வாங்கிட்ட பணத்தை வாங்கி இது பண்ணுறேன், நான் பணத்தை போட்டது எல்லாமே லாக் ஆகி போச்சு. எப்போ நம்ம சத்யா என்னை விட்டு போனானோ அதிலேருந்து யாரும் ஒழுங்காக கணக்கு ஒப்படைக்கலை, பணமே கையில் கிடையாது, அதனால் நீ வேற எங்கேயும் ரெடி பண்ண ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவகிட்ட பணத்தை ஆட்டே போடலான்னு பார்த்தா இவன் நம்மளுக்கு கடனை கட்டிட்டுருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி சிட்டி கடுப்பில் இருக்காங்க. அப்போ தினேஷ் கால் பண்ணி பேசுகிறாங்க. நீ வேற எங்கேயும் பேராத, ஒன்றை சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரோஹிணிகிட்ட. ரோஹிணி என்கிட்ட ஃபோன் பண்ணி 40 லட்ச ரூபா வேணுங்கா அப்படிங்கிறாங்க. 40 லட்ச ரூபா வேணுங்கன்னா அதை அடைக்க தகுதி இருக்க போய் தான் நம்ம கேட்கா அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்பில் ஒரு பிளான் பண்ணு, அவன் 40 லட்ச ரூபா கேட்கால, நீ இதில் பாதி 20 லட்ச ரூபா வேணும்னு கேளு, எனக்கு சுத்தமாக முடியலை, நான் தினேஷை தூக்கி கொண்டு உங்கள் வீட்டில் கொண்டு போட போகிறேன், வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு எனக்கையா சொல்லு, அலறி போய் பணம் வரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அதை பண்ணி தான் ஆகணும், இந்த ரோஹிணிக்கு பணம் பட்டதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது போல் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கால் பண்ணுறாங்க. என்ன ரோஹிணி, பணம் இது ரெடியாச்சா, உங்கள் மாமா நம்பர் இன்னும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது, அம்மா கால் பண்ணி பார்க்குறாங்கண்ணா, எடுக்கவே இல்லை, நான் கூட கால் பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் இன்னும் எங்கேயாவது பறந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, உங்கள் மாமா அட்ரஸ் எங்கன்னு சொல்லு, நம்மகிட்ட தான் கொஞ்சம் பணம் இருக்குல்ல, நேராக அங்கே போய் பார்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், அவங்க எந்த நாட்டில் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டம்மாலாம் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா நாட்டிலையும் வீடு இருக்குது, எல்லா நாட்டிலையும் தொழில் இருக்குது, அவங்க எந்த நேரத்தில் எந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் மாமா நம்பர் தானே போக மாட்டேங்குது, உங்கள் அத்தை வீட்டில் யார் நம்பர் இருக்காதா அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தைக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால் அவங்க ஃபோன் வைக்கிறது இல்லை, எல்லாமே மாமாட்ட தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. என்ன ரோஹிணி எதை சொன்னாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ், நான் பணத்தை தேடி எங்கேயும் அலைஞ்சிட்ருக்கேன், நீங்கள் யார்ட்டும் கேட்கலையா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சது இந்த மொட்டை சந்தோஷம் தான், அவன்கிட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாம், அதுக்கு மேலே எதுவுமே வாங்க முடியாது, நீ தான் ரோஹிணி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த டீலர் கிடைக்காது, இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஒரு மனநிலைக்கு வராங்க. அப்போ ரொம்ப சோகமாக இருக்கும்போது
மனோஜ்கிட்ட வேலை பார்க்குற பன்னீர் வராரு. என்ன சார் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரியல, நம்மளுக்கு பெரிய டீலர்ஷிப் தராங்கிறாங்க, ஆனால் 40 லட்ச ரூபா இப்போ வேணும், என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை, 10 லட்ச ரூபா தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ யார்கிட்டையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வாங்க வேண்டியதானே சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவன் பூரா ஒருத்தரும் பணம் தர மாட்டான், அப்படியே தான் இருக்குது. என் கூட பிறந்த பிறப்புகள் அவனை பூரா எனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம எனக்கு இல்லாமல் கெடுக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு நடக்காங்க. அப்படி இருக்கும்போது பணம் எப்படி எனக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ யார்கிட்டையாவது நீங்கள் வட்டிக்கு வாங்க வேண்டியதானே சார் அப்படிங்கிறாங்க. வட்டிக்கு யார் தருவா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பார்ட்டி இருக்காங்க, அவங்க வந்து வட்டிக்கு கொடுப்பாங்க, ஆனால் சொன்ன டயத்தில் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க கடையை எடுத்துப்பாங்க, அவங்கள மீறி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உனக்கு அவ்வளோ பெரிய பார்ட்டி தெரியுமா அப்படிங்கிறான். ஆமாம் சார் தெரியும், 1 மாதத்தில் பணத்தை தாரேன், இல்லை 2 மாதத்தில் தாரேன் அப்படின்னு சொல்லுங்கள், 2 மாதத்தில் என்ன வட்டியோ அதையும் அசலையும் கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்கலன்னா அவங்க வந்து கடையை எடுத்துக்குவாங்க சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனாங்கன்னா வணக்கம் அப்படிங்க, தம்பி எப்படி இருக்க அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது யார்? இதுதான் எங்கள் ஓனரு அப்படிங்கிறாங்க. ஓனரா? ஆமாம், ஏதோ ஃபர்னிச்சர் கடையில் வேலை பார்க்குறேண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த ஃபர்னிச்சர் கடை இவங்க தான் வச்சுருக்காங்க, இவங்க இந்த கம்பெனியில் ஒரு டீலர் எடுத்திருக்காங்க, மீதி இந்த இருக்கிறவங்க கடைக்காரங்க ஃபுல்லுமே இவர் தான் சப் டீலரு, இப்போ டோட்டலாக எடுக்க போகிறாரு, அதுக்கு வந்து இவர் தான் டீலராக வர போகிறாரு, அதுக்கு டெபாசிட் அமௌண்ட் கொஞ்சம் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அப்படிங்கிறாங்க. 50 லட்சம். 50 லட்சம் உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் 10 லட்சம் வச்சுருக்காரு, சொந்த கடை தானே, அதை வச்சு ஒரு கடை வாங்கலான்னு பார்க்குறாரு, மாதம் வட்டியை கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாரு, மாத வட்டிலாம் நம்ம கொடுக்குறதில்ல, எவ்வளோ நாளில் தருவாருன்னு சொல்லு, பணத்தை நான் செட்டில் பண்ணுறேன், எனக்கு அந்த நாளில் தந்துடணும், அப்படி தரலையா அடுத்த மாதம் நான் கடையை எடுத்துப்பேன், இதுதான் நம்ம டீல், இதுக்கு ஓகேன்னா வாங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிறாங்க. எப்படிண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷ் சார் எனக்கு கோடிக்கணக்கில் தரதான் போகிறாரு, நான் ஒரே மாதம் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கால் பண்ணுறாரு. கால் பண்ணோன்னே அவர் சார் அப்படிங்கிறாங்க, பேங்க்கு போய்ட்டு வா, 40 லட்ச ரூபா எடுத்து வா அப்படிங்க. 40 லட்ச ரூபா எடுத்து வராங்க. உங்கள் அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் கொண்டாங்க, உங்கள் கடையிலுடைய டாக்குமெண்ட்லாம் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ கடையிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னையா அப்படின்னு சொல்லி கூட வந்து அந்த பன்னீரை சத்தம் போடுறாங்க. சத்தம் பண்ணி நான் போய் எட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த டாக்குமெண்ட் எட்டு வர்றாரு, எடுத்து கொண்டு கொடுக்காரு. சரி ரைட்டு, இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு 40 லட்ச ரூபா கிடச்ச ஆர்வக்குள்ளாரில் படிக்காமல் கையெழுத்து போடுறாரு வழக்கம் போல். அதில் என்ன எழுதியிருக்காரு, 1 மாதத்தில் 20% வட்டி போட்டு இந்த 40 லட்ச ரூபாய்க்கும் வட்டி முதலும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த நாளுக்கு மறுநாள், வட்டிக்கு கொடுக்காத அந்த மறுநாள் 3ஆம் தேதி கடையை ஓனராக நான் செயல்படுவேன், நான் எடுத்துக்கொள்வேன், இதற்கு எவ்வித ஆட்சேபனையும் நான் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி தான் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. அதில் அவர் படிக்கவில்லை, இப்படி ஆயிடுது. இந்த சூழ்நிலையில் பணத்தை ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணி சந்தோஷ் சாருக்கு கால் பண்ணுறாரு. சார் பணம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, ரோகிணி பணம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். மனோஜ் நம்ம என்னமோ நினச்சோம், உடனே பணத்தை ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சீக்ரெட்டு, முக்கியமான இது, நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பன்னீரை காட்டலை, பன்னீர் மூலமாக தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் சந்தோஷ் சாருக்கு கால் பண்ணுறாரு, ஃப்ராடு சந்தோஷ் சாருக்கு. அவர்கிட்ட வந்து பணம் எப்போ தரணும் அப்படிங்கிறாங்க. வாங்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பிவிட்டு வாங்கிடுறாரு. சார் இன்னும் மாதம் பணம் வரும்ல அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை மாதம் பணம் ஏறிக்கிட்டே இருக்கும், கோடிக்கணக்கில் வரும் அப்படின்னு ஆசையை கிளப்பிட்டு அவருக்கு பணத்தையும் வேண்டி போயிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனது ரொம்ப கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் பணம் வந்து அந்த ஃப்ராடு சந்தோஷ் கைக்கு வந்த உடனே மனோஜ் மாதிரி எல்லாத்தையும் வாங்கின அந்த காலகட்டத்தில் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. மனோஜ் கால் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபோனையே எடுக்கலை. இங்கே வட்டி கொடுக்க வேண்டிய அந்த காலமும் வந்துடுது. அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்க மனோஜுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. உடனே அவங்க 10-20 பேர் வராங்க. தம்பி கடையை விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மனோஜை. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.